அரசியல் வாழ்த்துக்கள். ஈரான் அமெரிக்கா போர் உச்சகட்ட பதட்டத்தில் இருக்குது. நெருப்பு மலை அமெரிக்காவில் பொழிய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்புக்கு சவப்பெட்டி தயார் பண்ணிருச்சு ஈரானு. மரண அடி கொடுக்குற ஈரான் பல வகையிலையும் அமெரிக்காவை காலி பண்ணுங்கிற ஒரு உச்சகட்டமான ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வெடித்து சிதறிய அமெரிக்க கப்பல்களை பார்த்து கலங்கி போயிருக்காரு. ஈரானுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் துடிச்சு போயிருக்காரு ட்ரம்ப்பு. அமெரிக்க இராணுவ வீரர்கள் இன்றைக்கி பலியாகிருக்கிறாங்க. கடும் வெறியாட்டத்தில் ஈரான் இறங்குனதுக்கு என்ன காரணம்? ஈரானில் பிளட் ஃபார் பிளட்னு சொல்லி பகிரங்கமாக ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதாவது ரத்தத்துக்கு ரத்தம் தான் தீர்வுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சவப்பெட்டியில் ட்ரம்ப் இருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்கிறப்ப அந்த ஈரானுடைய இராணுவம் உச்சகட்டமான கோபத்தில் இருக்குது. அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரே வழி 13 பேருடைய உயிர்களை பலி வாங்கிறது தான் சொல்லி ஈரானுடைய இராணுவம் அறிவிச்சிருக்கு. அதில் முதல் நபராக ட்ரம்ப் அவர்களையும் இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு அவர்களையும் பழி வாங்குகிற பட்டியலில் 1வது 2வது ஆளாக சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்புடைய தலைக்கு $10 மில்லியன் பரிசு தொகையாக ஈரான் அறிவிச்சிருக்குது. இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைக்கு இந்த உச்சகட்ட போர் போனதுக்கு என்ன காரணம், என்ன நடக்குது, என்ன நடக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2026 பிப்ரவரி 28 ஆரம்பித்த இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரானது முடிவுக்கு வரவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பல கட்டங்களில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அதையெல்லாம் அமெரிக்கா திடீர்னு மீறினதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. கடைசியாக ஜூன் 17 ஒரு ஒப்பந்தத்தை போட்ட அமெரிக்கா அதுவே அந்த ஒப்பந்தத்தை மீறுறப்போ பலியை தூக்கி ஈரானில் போட்டுட்டு ஈரானை மிக கடுமையான தாக்குதலுக்கு இந்த அமெரிக்கா ஆளாக்குச்சு. அதாவது போர் விதிகளையெல்லாம் மீறி ஈரானை கடுமையாக தாக்கின அமெரிக்கா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், அதுபோல் அந்த மக்கள் குடிதண்ணீருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடல் நீரை குடிநீராக்க பயன்படுத்தக்கூடிய ஆலைகளை தாக்கி கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு தண்ணீரை குடிக்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி போர் விதிகளை மீறி அரக்கத்தனமாக நடக்கக்கூடிய இந்த அமெரிக்கா மீது இப்போ தான் கடும் கோபம் கொண்டிருக்குது ஈரான். அந்த கடும் கோபம் கொண்ட விளைவாக என்ன பண்ணிருச்சு, இந்த ஜூன் 17 ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டுட்டு இனி ஒப்பந்தமும் கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது, ரத்தத்துக்கு ரத்தம், பிளட் ஃபார் பிளட்டு, அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு சவப்பெட்டி தயாருங்கிற ஒரு நிலைக்கு அந்த ஈரான் வந்துருச்சு. அப்படி வந்ததோடைய விளைவாக என்ன பண்ணியிருக்கு, கடுமையான தாக்குதலை இதை பதிலடி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பதிலடியாக ஈரானுக்கு அருகில் சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை தோசம் பண்ணதோட அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளையும் தாக்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பஹ்ரைன், துபாய் போன்ற நாடுகளை தாக்கிய ஈரான் கொஞ்சம் தூரத்தில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான்லையும் இன்றைக்கி கடுமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. ஜோர்டானில் நடத்திய மிகப்பெரிய பயங்கரமான ஏவுகணை தாக்குதலில் 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியும் ஒரு அமெரிக்க இராணுவ வீரரை காணவில்லைனோ 4-5 பேர் மிக படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்கங்கிற செய்தியும் வந்திருக்கு. ஜோர்டானில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி படைகளுடைய தளங்களை எல்லாம் குறிவச்சு பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஆள் இல்லாத ட்ரோன் விமானங்களையும் கொண்டு ஈரான் சரமாரியாக தாக்கி வருது. இவ்வளவு நாள் இந்த போரில் நியாயத்தை தர்மத்தை கடைபிடித்து வந்த ஈரான் தொடர்ந்து நியாயம் இல்லாமல் தர்மம் இல்லாமல் பொதுமக்கள் மேலே இந்த அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுனால இனி நம்ம மட்டும் பொறுமையாக இருந்தால் சரி வராதுங்கிற முடிவு எடுத்து இவர்களும் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளைவு தான் ஜோர்டானில் அமெரிக்க வீரர்கள் பலிங்கிறது செய்தியாக வருது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய தலைக்கு விளை வச்சுட்டு சவப்பெட்டியும் தயார் பண்ணி வச்சுருக்காங்கண்டா அவருடைய கோபம் எந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்குங்கிறது தான் இப்போ உலகத்துக்கே தெரிய வந்திருக்குது. இந்த தாக்குதலில் பலியான மக்களை பற்றி ட்ரம்ப்
தன்னுடைய நியூஸ் நேஷன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இது மிக மோசமான செய்தி, இது எங்களுக்கு மிக மிக வருத்தத்தை கொடுக்குது, இது துயரமான செய்தி, என்ன இருந்தாலும் நான் ஈரானை விட மாட்டேன், ஈரான் அணு ஆயுதம் வச்சு கொள்றதுக்கு இந்த அமெரிக்கா கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்காது அப்படின்ற ஒரு ஜம்பத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அணு ஆயுதத்துக்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. காரணம் வந்து எப்போவே ஈரான் சொல்லிருச்சு, நாங்கள் அணுவை வந்து மனித உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், ஆக்க சக்திகளுக்கு மட்டும்தான், அதாவது மின்சாரம் போன்ற ஆக்க சக்திகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து ஈரான் சொல்லி வர்றதுக்கு காரணம் அந்த ஈரானுடைய மத தலைவர்களுடைய ஃபத்வா உத்தரவு என்னென்னா, நிச்சயமாக அணுவை வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைக்கு அனுமதிக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவங்களுடைய அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை அவங்க மீற மாட்டாங்க. இது தெரிந்து வைத்து கொண்டே வேண்டுமென்றே வம்புக்கு வந்த ட்ரம்ப் வந்து இப்போ அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், ஹோர்மோஸ் நீரணையை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ 17ஆம் தேதி 60 நாட்களுக்கு நிறுத்தப்பட்ட ஒப்பந்தம் மீறினதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஹோர்மோஸ் நீரணை. இந்த ஹோர்மோஸ் நீரணை வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தானே இருந்துச்சு. ஈரான் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் கட்டணம் வாங்கலை. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம், யார் எங்கே வேணாலும் போகலான்னு ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்த ஈரான்கிட்ட வம்புழுத்து இந்த ஹோர்மோஸ் நீரணையில் எனக்கு அதிகாரம் வேணும், நான் கட்டணம் வசூல் பண்ணுவேண்டு அமெரிக்கா சொன்ன பிறகு தான் ஈரான் சொல்லிச்சு, அது எப்படி எங்கள் இடத்துல இருக்கிறதுக்கு நீ எப்படி வசூல் பண்ணுவ, முடியாது, இது எங்களுக்கு உரியது, நாங்கள் தான் இனிமேல் இதை வந்து அதிகாரம் பண்ணுவோன்னு ஈரானை சொல்ல வச்சதே இந்த அமெரிக்கா தான். இந்த 60வது நாள் ஒப்பந்தத்தில் ஈரான் என்ன சொல்லிச்சு, சரி நம்ம 60 நாள் ஒப்பந்தம் போட்டுட்டோம், எல்லா விஷயங்களும் நாங்களும் நீங்களும் ஏற்றுக்கிட்டோம், இந்த 60 நாளும் ஈரானுடைய இந்த ஹோர்மோஸ் நீரணையில் எப்பவும் போயிட்டு இருந்த இந்த ஒரே வழியில் தான் எல்லாரும் போகணும் வரணும், வேறு எந்த ஒரு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா கன்னி வெடிகள் பல இடங்களில் இருக்குது, இதை மீறக்கூடாது, இதேபடி நாம் போன பிறகு யார்கிட்டையும் நாங்கள் கட்டணங்களும் வசூல் பண்ணலை. 60 நாட்களுக்கு பிறகு இந்த வழியாக பல நாட்டு கப்பல் போகிறதுனால அது வந்து நீர் மாசுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜை நாங்கள் வாங்கி அதில் கூட ஓமன் நாட்டுக்கும் பங்கு கொடுப்போண்டு மிக இறங்கி வந்து சொன்ன ஈரானுடைய இந்த பேச்சை ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, திருட்டுத்தனமாக களவாணித்தனமாக அந்த ஓமன் அரசை மிரட்டி அந்த ஓமன் பக்கத்தில் ஒரு சிறிய நீர்வழித்தடத்தை உருவாக்கி இந்த ஈரான் சொன்ன பாதையில் போகாமல் அந்த கள்ள வழியில் கப்பலை 3 கப்பலை விட்டது அமெரிக்காவுடைய குற்றமா இல்லையா? இதை பார்த்தவொன்னே தான் ஈரான் கோபம் அடைஞ்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி தப்பு செஞ்சுக்கிட்டே வர்ற அமெரிக்காவுக்கு பாடம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரோன் தாக்குதல் அந்த 3 கப்பல் மேலே லேசாக அப்படி அடிக்குது, ஒரு தட்டுது. இது வந்து ஒரு எச்சரிக்கை தட்டு தான். இதுக்கு பதிலடியாக 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்கா வந்து ஈரானில் தாக்கி பொதுமக்கள் மேலே, ஆஸ்பத்திரி மேலே, பள்ளிக்கூடங்கள் மேலே, அதாவது கடல் நீரை குடிநீராக்கிற அந்த குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள் மேலே, தீவுகள் மேலே, எண்ணெய் கிணறு மேலே சொல்லி அத்துமீறி தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாளும் பொறுத்திருந்த ஈரான் வந்து இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு தான் என்ன சொல்லுது, இனி பேச்சுவார்த்தை கிடையாது, பிளட் ஃபார் பிளட்டு, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி, முதற்கட்டமாக 13 பேர் தலையை வாங்கினோம், அதில் முதல் தலை ட்ரம்ப் தலைன்னு சொல்லி அவர் தலைக்கு $10 மில்லியன் பரிசு தரன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சவப்பெட்டியில் ட்ரம்ப் படுத்திருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சு அதை பார்த்த மக்களெல்லாம் சந்தோஷப்பட்டு அதையே தங்களுடைய குறியாக வெறியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுடைய அந்த இராணுவங்கள் மத்திய தரைக்கடலில் அரபு நாடுகளில் இருந்துக்கிட்டு ஈரானை தாக்கிச்சு பார்த்தீங்களா, அந்த தளங்களை பூரா ஈரான் தோஷம் பண்ணிட்டதுனால வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து இராணுவ வீரர்கள்லாம் பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தை முறிவுண்டு அறிவித்த பிறகு அமெரிக்கா வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்கர்களுக்கு ஸ்பெஷல் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கு, நீங்கள் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எந்த நேரம் ஈரானால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கிற ஒரு எச்சரிக்கை குறிப்பை கொடுத்துருக்கு. இப்படி எச்சரிக்கை குறிப்பை கொடுத்த இந்த அமெரிக்கா வந்து இன்னும் பயத்தோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய
அமெரிக்காவுடைய பென்டகனில் இருந்த ஆயுதங்கள்லாம் காலியாகிருச்சு, மிக குறைந்த அளவில் ஆயுதம் இருக்குன்னு சொல்லி பென்டகனுடைய அதிகாரிகள் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே சமயம் ஈரானும் இன்னும் 6 மாதமோ 1 வருஷம் கூட போராடக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடன் வந்து ஒரு சீரான திறமையான ஆட்சி அமைப்பு இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி வந்து அந்த அமெரிக்காவுடைய நிர்வாகத்தை பற்றி இழித்தும் பழித்தும் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அமெரிக்காவில் யூத செல்வாக்கு மிக்க ஒரு சில அமைப்புகள் திரைமறைவில் இருந்து செயல்படுறதுனால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் சீரழிக்கப்படுது அமெரிக்கா அரசுன்னு சொல்லி அமெரிக்காவை அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறாரு. இவர் சொல்கிறது மிக சரிங்கிறத ஒத்துக்கொள்கிறது மாதிரி நேற்று சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா வாஷிங்டன் தி ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அமெரிக்காவில் இருந்தே சொல்கிறாரு, அமெரிக்காவை இந்த போருக்கு இழுத்து விட்டதே மூல காரணமே இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகு தான். ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தேவையில்லாமல் வலியவம்பு வளர்த்து இந்த அமெரிக்கா மாட்டிக்கொண்டது என்று சொல்லி பகிரங்கமாக அந்த அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி பேசியிருக்கிறதும் இதற்கு பொருத்தமான செய்தியாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இந்த ஹோர்மோஸை முழுமையாக மூடிய இந்த ஈரானை வெல்ல முடியாது, சமாதானத்திற்கும் சாத்தியமில்லை என்று. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரானுடைய அரச முடிவுகளெல்லாம் IRGC தான் எடுக்கிறாங்க. அந்த இராணுவம் வந்து அமெரிக்காவையும் அமெரிக்கா படைகளையும் தோஸ்தம் பண்ண தயாராகிருச்சு. முடிவு என்ன ஆகுண்டு பல உலகத் தலைவர்களும் மிக கவலையோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.